நாங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டோம், அவங்கள பல விஷயங்களை செய்ய விடாமல் பார்த்துக்கிட்டோம், எங்ககிட்ட கண்ட்ரோல் இருந்தது. எங்கே கண்ட்ரோல் இருந்தது அப்படின்றாங்க. ஸோ வெளியில் சொல்லிக்கலாம், உள்ள என்ன ஆட்சி அதிகாரம் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வேணும் மத்தியில். அப்படித்தான் இருந்தது. அதிமுக அப்படி இல்லை. அதிமுக 1998 நாடாளுமன்ற தேர்தலில் இதே புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் கூட்டணி வச்சாங்க. எங்களுடைய கூட்டணிக்கு ஒத்து வரலைன்னா உடனே அம்மா வெளியே வந்தாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கொள்கை அடிப்படையும் இல்லாமல் பாரதிய ஜனதாவோட போய் கூட்டணி வச்சாங்கல்ல. பிறகு 5 ஆண்டு காலம் கழிச்சு எந்த கொள்கையின் அடிப்படையில் போய் காங்கிரஸோட கூட்டணி அமைச்சாங்க. காமன் சிவில் கோட் கொண்டு வர முடியல, இதெல்லாம் கொண்டு வர முடியல, அதெல்லாம் எங்களுடைய அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கிற கட்சி திமுக கட்சி. திமுகவும் காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரே கொள்கையா? திமுகவும் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரே கொள்கை. நாங்கள் கொள்கை கூட்டணி, மதச்சார்பின்மை, கான்ஸ்டிடியூஷனை பாதுகாப்பது, அப்புறம் ஒரே கட்சியிலேயே சேர்ந்தல்லாம திமுகவிலேயே. காங்கிரஸ், திமுக, அதிமுக, பாஜக ரெண்டுத்துல பார்க்கும்போது இங்க கொள்கை முரண்பாடுகள் அதிகம்ங்கிறாங்க. அந்த அணியில உடன்பாடுகள் அதிகமா இருக்கு, இங்கதான் முரண்பாடுகள் அதிகமா இருக்கு. அண்மையில கூட இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த தலைவர் சண்முகம் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். போராட்டத்தில் கடந்துட்டு இருக்கும் ஊடகத்துக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது நிருபர் கேட்கின்றாங்க, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்கிறாங்களே, உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கின்ற பொழுது அவள்னா 2% தான் எஞ்சி இருப்பதா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அப்படி 98% நிறைவேற்றப்பட்டிருந்தால் போராட்டமே தேவையில்லையே அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அவருடைய கூட்டணியில் அங்கே வைக்கின்ற கட்சியே அதை எதிர்த்து தான் குரல் கொடுத்துருக்குது. அக்களை ஏமாற்றுகின்ற நாடகம். ஆனால் அந்த கூட்டணி நல்ல எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு ரொம்ப சுமூகமாக இருக்கிறதா நீங்கள் பார்க்கலையா? எங்கே அந்த கூட்டணி எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க பாருங்க, ஒன்று மணி நேரம். எங்கே திறந்தனம் பத்திரிகையில் பார்க்குறோம்ல, நாங்கள் கூடுதலான சீட்டை கேட்போம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியும் சொல்லுது, விடுதலை சிறுத்தை கட்சியும் சொல்லுது. கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த காலம் வேறு, நடப்பு காலம் வேறு, எங்களுக்கு அதிகமான நாங்கள் இந்த தடவை சட்டமன்றத்தில் அதிக இடங்களை போட்டிடுவோம் அப்படின்னு கேட்குறாங்களா. அப்புறம் எங்கே ஒற்றுமை இருக்குது அங்கேயும்? அது அவங்க எல்லா கட்சியும் கூட கேட்பாங்க, ஆனால் ஒன்றா இருக்கிறாங்கல்ல, ஒற்றுமையாக இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் சொல்கிறாரு, எங்களுடைய எண்ணம் கூட்டணி ஆட்சி தான், ஆனால் தற்போது அது நடைபெறாது. அப்படின்னா உள்ளத்தில் ஒன்று வெளியில் ஒன்று இருக்குதுல்ல, நீண்ட வேற்றுமை இருக்குல்ல, அதுதான் வேற்றுமை. ஆனால் அவர் உங்களுக்காக ரொம்ப கவலைப்படுறாரு பாருங்க. பாருங்க, பாஜக, அதிமுக நல்ல கட்சி, எங்களை கவலைப்படுவதை விட அவர் உஷாராக இருக்க வேண்டும். என்ன உஷாரா இருக்கணும்? ஆமாம், இப்போ அவருடைய செல்வாக்கை அவர் புரிஞ்சிக்க முடியலையே, அவருடைய கட்சியுடைய செல்வாக்கை அவரே அறிந்து கொள்ள முடியவில்லையே. 4ல் ஒரு ஓட்டிங் அவரே சொல்றாருல்ல, அதை நீங்க வெளிப்படுத்திட்டீங்கன்னு நான் அது உள்ள ஆழமா போக விரும்பல. அவர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தான் நான் இந்த கருத்தை சொல்றேன். அப்படின்னா அவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வாக்கு இருக்குது என்று எண்ணுகிறார்ல, அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அவர்கள் தேர்தலில் போட்டிடுறாங்களா? இல்லை தேர்தலில் போட்டிடுறதுக்கு திராவிட முன்னேற்ற கழக கட்சி கூட்டணியில் அதிக இடங்களை தர்றாங்களா? இல்லையே. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி சொல்கிறாங்க, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிறாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை காங்கிரஸ் கட்சி சேர்ந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்த்து குரல் கொடுக்கிறார். மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் காங்கிரஸையும் சாடுகிறார், கம்யூனிஸ்டையும் சாடுகிறார். ஆக ஆனால் பாஜக இந்தியா பூரா பார்க்கின்ற பொழுது எந்த இடத்துலையுமே கருத்து ஒற்றுமை கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவும் ஒன்றாக இருப்பதாக ஒரு தோற்றத்தை தான் வெளிப்படுகிறது ஒழிய உண்மையிலேயே அப்படி இருப்பதாக தெரியவில்லை. அவர் பேட்டியிலிருந்து பார்க்கிறோம், அவங்க ஒற்றை பசையா பாஜக எதிர்ப்பு வைக்கிறாங்க. பாஜக எதிர்ப்பு நாங்கள் எல்லாம் ஒன்றா கூடிடுவோம் அப்படின்னு அவர் சொல்றாங்க. நடைமுறையில் இல்லையே. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு. அது மாதிரி எங்களுக்கு ஒரு கொள்கை உண்டு, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கொள்கை உண்டு. கருத்து என்பது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, அந்த தேர்தலுக்கு ஏற்றவாறு மாறுபடும். நாங்கள் ஒத்த கருத்துடைய கட்சிகள் தான் இப்போ கூட்டணியில் அழைக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் அதில் அடக்கமா? சார், நீங்கள் யோகத்தின் அடிப்படையில் கேட்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? வாய்ப்பில்லைன்னு மறுக்க முடியுமா? அதான் சொல்றேனே, காலம் கணிந்து வருகின்ற போது எல்லாம் நல்லது நடக்கும். காலம் கணிந்து நன்மை நடக்குமா? வரும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவங்க பிஜேபியோட இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி இல்லைங்கிறாங்க. சார், அந்த கட்சியினுடைய முடிவு அப்படி இருக்கலாம். அதில் நாங்கள் போய் இப்படித்தான் இருக்கோம் அப்படித்தான் இருக்குன்னு சொல்வதற்கு அது சரியாக இருக்காது.
வந்தால் வலிமையா இருக்கும்னு கருதுறீங்க? அதுதான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டேன். திராவிட முன்னேற்றம், மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று அந்த கட்சியும் எண்ணுகிறது. இப்படி ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடையது. அதுக்கான சூழல் அமைய வாய்ப்பு இருக்கா? அது இறைவன் தான் முடியும். ஐ see. நாம் தமிழர் அதான் சார் எல்லாமே எங்களை பொறுத்தவரைக்கும் நான் இறைவனை நம்புகின்றவன். நடக்கலாம் என்று எண்ணுகிறேன். ஒரு கிராண்ட் அப்போசிஷன் கோயிலிஷன், திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லா சக்திகளும் ஓர் அணியில சேர முடியும்னு நம்புறீங்க? எதிர்க்கிறவங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறவர்கள் எல்லாரும் ஓர் அணியில சேர முடியும், சேர வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஏன்னா எல்லாருடைய கருத்து தானே, மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்பது தானே இந்த கட்சியுடைய நோக்கம். அதெல்லாம் ஒன்றாக இணைகின்ற பொழுது பலம் வாய்ந்த கூட்டணியாக. அதுல பிரச்சனையா பாஜக தானே இருக்கு. இப்போ தாவேகாக்கு அதிமுகவோட பிரச்சனை இல்லை, பாஜகவோட பிரச்சனை. நீங்க இந்தியா கூட்டணி அமைக்கும் போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? அது என்னங்கிறாங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் எங்கள் கூட்டணி, சட்டமன்ற தேர்தலுக்கு இந்தியா கூட்டணி அல்லங்கிறாங்க. காலத்துக்கு ஏற்றவாறு கூட்டணி மாத்துறாங்க. ஆனா இப்ப பல கட்சிகளுக்கு இப்போ கொள்கை எதிரினே பிரகடனம் செஞ்சிருக்காங்களே பாஜகவை. எப்படி பாஜகவும் நீங்களும் அவங்களும் எப்படி ஒரு அணியில பிரயாணிக்க முடியாது? அதுக்கு முன்னுதாரணங்கள் இருக்கா சார்? இப்போ இந்தியா கூட்டணியில் எப்படி இருக்குது? என்ன கொள்கையோட தான் கூட்டணி வச்சு, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிர் எதிர். என்ன கேரளாவில் எப்படி இருக்குதுங்க, வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காளத்தில் எப்படி இருக்குது? ஒத்த கருத்துடைய கட்சி இருக்கிறாங்க. ஆகவே ஒரு கட்சி ஒரு ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் ஒவ்வொருடைய கருத்துக்களும் அந்தந்த ஆட்சி வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணமுடைய கருத்து உள்ள கட்சிகள்லாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவ்வப்போது கூட்டணி அமைக்கிறாங்க. இந்த கூட்டணி இன்னும் பிரம்மாண்டமாகுமா? வரும். ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கீங்களே. பாமக வர வாய்ப்பு இருக்கா? அதான் சார் சொல்றேன், இன்னும் 8 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. அந்த 8 மாத காலத்தில் எது வேணாலும் நடக்கலாம். பாமகவுடைய உட்கட்சி குழப்பம் ஒரு சவாலா இருக்குமா? அவங்க வந்தாலும் பலம் சேர்க்குமா? அதுல நாங்க உட்கட்சி பிரச்சனைகளை எப்போதுமே நாங்க தலையிடுவது கிடையாது. அமமுக இந்த அணியில இடம்பெற வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு அதுல ரிசர்வேஷன் இருக்கா? காலம் பதில் சொல்லும். உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா அவங்க வரணும் வர வேண்டாம்? காலம் பதில் சொல்லும். நேத்துக்கு பார்த்துருப்பீங்க, ஓபிஎஸ் கேம்ப்ல நாங்க காலில் கூட விழறோம் சேர்த்துக்கோங்கன்னு கேட்கறாங்க. காலம் கடந்த செயல். வாய்ப்பு இல்லையா? கூட்டணி காலம் கடந்து போய்விட்டது. கூட்டணி கட்சியா ஓபிஎஸ் ஏற்க வாய்ப்பு இருக்கா? அதான் சார் எல்லாமே காலம் கடந்து விட்டது. அவை தனி கட்சி வாங்கினா தானே அதை பற்றி தொடங்கணும். கட்சி என்ன எங்கள் கட்சி எதிர்த்து தான் இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சின்றது வடிவம் பெற்று விட்டது. அதை எதிர்த்து தான் இன்னும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை ஒட்டி பேசும்போது இது ஒரு தோற்றமா இருக்கலாம், இல்லை யதார்த்தமா இருக்கலாம், இல்லை ஒரு பிம்பமா கூட இருக்கலாம். டெல்டால தென் மாவட்டங்கள்ல அதிமுக பலவீனமா இருக்கு. ஸோ இந்த குறைபாடை சேர்க்கறதுக்கு இவங்களெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை. அதாவது இந்த பத்திரிக்கையும் ஊடகம் தான் ஒரு டைட்டில் கொடுத்துக்கிட்டு தென் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டத்தில் பலவீனமாக இருக்குது. இந்த 2 நாளாக தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறேன். அதே நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், கிட்டத்தட்ட 9 சட்டமன்ற தொகுதியில் நான் எழுச்சி சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன். எந்த அளவுக்கு மக்களுடைய எழுச்சி இருக்குது என்பதை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் படம் பிடிச்சிருக்கீங்க. ஆக எந்த இடத்துலையும் பலவீனம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்கள் இந்த டெல்டா மாவட்ட மக்களுக்கு நன்மை செஞ்சுருக்கிறோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு விவசாயிகளுடைய பூமியை பாதுகாத்து கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல் 50 ஆண்டு காலம் தீர்க்கப்படாத காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்வுன்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இன்றைக்கு பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாராமல் இருந்தது. குடிமராமத்து திட்டத்தின் மூலம் தூர்வாரணும். இந்த டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீர் தான் அவங்களுக்கு உயிர் மாறி. அந்த நீர் ஆதாரத்தை நாங்கள் உயர்த்தி கொடுத்தது அதிமுக ஆட்சி. இப்படி விவசாயிகளுக்கு ஏராளமான நன்மைகளை டெல்டா மாவட்டத்தில் செயல்படுத்திய காரணத்தினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் அதிக இடங்களில் வெற்றி பெறும்.